Hey guys, welcome and welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேரை எப்படி ப்ராப்பரா வாஷ் பண்றது, ப்ராப்பரா எப்படி ஹேரை காய வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக பிரிச்சிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி. ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ ஹேரை கேர் பண்ணணும், எனக்கு வந்துட்டு ஹேர் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேரை ப்ராப்பராக வாஷ் பண்ணுறதும் ப்ராப்பராக காய வைக்கிறதும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் வந்து இது ரெண்டும் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ்ங்கிறது தான் நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஒரு பேசிக்கான ஸ்டெப்னு சொல்லலாம். நம்ம க்ளீன் ஹேர் வந்து க்ளீன் பண்ணாதான் வந்துட்டு அது ஹேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ ஹேரை வாஷ் பண்ணுறதுங்கிறத விட ஹேர் காய வைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிச்சு முடிச்ச உடனே உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வந்துட்டு அந்த போர்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாஷாக வந்து ஹேரை கேர் பண்ணாமல் ரொம்ப ஹாஷாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா முடி வந்துட்டு அதிகமாக கொட்டுறதுக்கும் அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இதை எப்படி வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே அடிக்கடி சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. அந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது அந்த பேக் வந்துட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதும். அண்ட் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் இருக்குது, அது என்னன்னா ஆயில் அப்ளை பண்ணுறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஹேருக்கு பூஸ்டப் மட்டும் தான் பண்ணும், அது ஹேரை சாஃப்ட் ஆக்குறதோ இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணாது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஹேரை ட்ரை ஆக்கி விட்டுரும் ஒரு சில பேக்ஸ். ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 1 hour முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப். அதை நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் எதுவுமே ஹேர் பேக் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, நான் டேரெக்டாக ஹேர் வாஷ் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ட்ரை ஆகாமல் அது பார்த்துக்கும். ஸோ ஹேரை மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள், வடிகட்டிக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி தலையில எடுத்த உடனே குளிக்கும் போது தண்ணி ஊற்றாதீங்க, தலையில ஊற்றாதீங்க. முதல்ல எடுத்த உடனே பாதம், அதுக்கப்புறம் உங்கள் பாடியில எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தலையில தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி நீங்கள் ஹேர் பேக் போட்டிருக்கும் போது டைரக்டாக ஷாம்பு எடுத்த உடனே முதல்ல போட்டுறாதீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியை எடுத்து ஃபுல்லா நம்ம போட்டிருக்க பேக்கை கையாலே கிளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ இது முக்கியமான விஷயம், இது நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எடுத்த உடனே தலையில தண்ணி ஊற்றிட்டு முதல்ல ஷாம்பு எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ணி நீங்க பண்றீங்க அப்படின்னா அது நீங்க ஹேர் பேக் போடுறதுக்கு ஒரு ப்ரோஜனமே இல்லாம தான் போகும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி ஃபுல்லா கிளியரா நீங்க போட்டிருக்க அந்த பேக்கை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடணும், கையிலேயே வந்து கிளியர் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நெயில் யூஸ் பண்ணவே கூடாது. உங்க ஹேரை வந்து நீங்க ஸ்கேல்பை ரப் பண்ணும்போது நெயில் யூஸ் பண்ணக்கூடாது, உங்க ஃபிங்கர் டிப் உங்களோட விரல்கள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், ஹேரை வந்து தண்ணி ஊற்றி நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷாம்புவை டேரக்டா யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியில டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ தண்ணி வந்து ஓரளவுக்கு எடுத்து அந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர்ல அப்ளை பண்ணி வாஷ் பண்ணணும். ஸோ நம்ம ஷாம்புவை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தலையில அப்ளை பண்ணியாச்சு. அந்த ஷாம்பு 2 to 3 நிமிஷத்துக்கு மேல உங்க தலையில ஊறவே கூடாது. ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ரொம்ப நேரம் தலையில வந்து ஷாம்பு வச்சுட்டு இருந்தா அதோட எசன்ஸ் எல்லாம் என்னோட தலையில இறங்கும், அதுல இருக்கிற சென்ட் எல்லாமே என்னோட தலையில இறங்கும் அப்படின்னு. அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு மித்து தான் அது. ஸோ அந்த மாதிரி 2 to 3 மினிட்ஸ்க்கு மேல உங்களோட எந்த ஷாம்புவா இருந்தாலும், நீங்க யூஸ் பண்றது ஆயுர்வேதிக் ஷாம்புவாவே இருந்தாலும் 2 to 3 மினிட்ஸ் தான் உங்க தலையில இருக்கும். ஸோ எல்லா ஷாம்புவுமே கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 to 3 மினிட்ஸ்க்கு மேல ஷாம்பு மண்ணில வைக்கக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட்டு, நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்றது, என்ன ஷாம்பு என்னோட ஸ்கேல்புக்கு செட் ஆகும் அப்படின்றது. நான் பேசிக்கா ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல எந்த ஷாம்பு இருந்தாலும் சரி, அவங்க என்ன விதமான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலுமே சரி, உங்க ஷாம்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட தலையில இருக்கிற அழுக்கையும் உங்களோட தலையில இருக்க அந்த ஆயிலையும் எடுக்க வேண்டிய ஒரே விஷயம் தான் அது பண்ணுது. ஸோ நீங்க எந்த ஷாம்புனா சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க எந்த ஷாம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற கெமிக்கலோட அந்த இது வந்துட்டு பாதி அளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ நீங்க எந்த ஷாம்பு வேணா தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா முடி வளரும், இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா முடி வளர்றது கம்மியாகும் அப்படிங்கிறது எல்லாமே சுத்த போய், அது எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது. நீங்க யூஸ் பண்ற விதத்துல வேணா அது மாறுமே தவிர, நீங்க ஷாம்புங்கிறது நீங்க அது ஆயுர்வேதிக்காவே இருந்தாலுமே அதுல கொஞ்சமாச்சு கெமிக்கல் கலந்துருப்பாங்க.
சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் பேரபன் ஃப்ரீ இருக்கிற ஷாம்பூஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்கள் ஹேர் டேமேஜ் கம்மி பண்ணும் அண்ட் ஹேர் ஃபாலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தும் அண்ட் சிலர் சொல்கிறாங்க இது படிங்கிறத நினச்சும் நீங்கள் ஷாம்பூ வந்துட்டு சேஞ்ச் பண்ணீங்க இல்லை ஷாம்பூ அதை நம்பி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஷாம்பூ உங்களோட ஹேர் ஃபாலை இன்க்ரீஸும் பண்ணாது டிக்ரீஸும் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் உங்கள் ஹேரில் இருக்கிற அழுக்கையும் ஸ்கேல்பில் இருக்கிற அந்த எண்ணெய் பசையும் அழுக்கையும் மட்டும்தான் இருக்கும். அதோட வேலை தான் ஷாம்பூவோட வேலை. ஸோ என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே தலையில் வைக்காதீங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது எந்த ஷாம்புவாக இருந்தாலும் அது உங்களோட ஹேருக்கு ரொம்ப டேமேஜ் கொடுக்காது. உங்களோட ஹேருக்கு எப்படியும் ஷாம்பு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது, பட் டேமேஜ் கொடுக்காம வந்து பாதுகாக்கும். ஸோ வாஷ் பண்ணியாச்சு, நம்ம வந்து கடைசியாக கண்டிஷனர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக இது வரைக்கும் நான் கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு கண்டிஷனரை பற்றி பெரிய நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். தண்ணி வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஹேரில் ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது கண்டிஷனர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணியை கொஞ்சம் வந்து ஸ்வீஸ் அவுட் பண்ணி புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. கண்டிஷனருமே கூட 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது முடியல. ஸோ 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா குளிச்சு முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஹேர் வெட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெட்டாக இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் அது ஒரு 2-3 ட்ராப் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிஷனருக்கு பதிலாக நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஷாம்பூ தவிர நான் எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்டிஷனர் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணி பழகினீங்க அப்படின்னா தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு அதிகமான அளவில் குவான்டிட்டியில் எடுத்துக்காதீங்க, கம்மியான குவான்டிட்டியில் கண்டிஷனர் எடுத்து 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே ஹேரில் எடுக்காதீங்க. இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிஷனர் வந்து ஸ்கேல்ப்ல யூஸ் பண்ணக்கூடாது, ஹேர்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். உங்களோட ஹேரை ஃபுல்லா முன்னாடி போட்டு நீங்க வாஷ் பண்றது மூலமா கம்ப்ளீட்டா நீங்க பேக் யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர்ல இருக்கிற நீங்க யூஸ் பண்ண அந்த பேக் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி வெளியில வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் அதுதான். எப்பவுமே முடியை ஃபுல்லா முன்னாடி போட்டு ஷாம்புவா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் எதுவுமே நம்ம தலையில அப்ளை பண்ணும்போது முடியை ஃபுல்லா முன்னாடி போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறதுமே கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நீங்கள் முன்னாடி போட்டு முடிய பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்களோட ஹேர் ஃபுல்லாக நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ முடிய முன்னாடி போட்டு வாஷ் பண்ணி பாருங்க. இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2ல பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.